வணக்கம். இன்றைக்கு காலை வெறும் வயிற்றில் அருந்த வேண்டிய சிறந்த பானங்களை பற்றி பார்க்கலாம். நாம் காலையில் எடுத்துக்கொள்ளும் ஆரோக்கியமான உணவுகள் அன்றைய நாள் முழுதும் ஆற்றலையும் ஊட்டச்சத்துக்களையும் புத்துணர்வையும் தரக்கூடியவையாகும். அந்த வகையில் காலை வெறும் வயிற்றில் டீ, காஃபி போன்றவற்றை அருந்துவதற்கு பதிலாக சில பானங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் அதிக நன்மைகளையும் ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியும். அந்த வகையில் சிறந்த 5 பானங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. பீட்ரூட் கேரட் ஜூஸ். பீட்ரூட், கேரட், இஞ்சி, புதினா இலை சிறிதளவு, எலுமிச்சை சாறு இவை அனைத்தையும் சேர்த்து ஜூஸாக செய்து தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் வாரத்திற்கு ஓரிரு முறை அருந்தி வரலாம். பீட்ரூட், கேரட், இஞ்சி, புதினா போன்றவற்றில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, மினரல்கள், தாதுச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன. இதை காலை வெறும் வயிற்றில் அருந்துவதால் இரத்தம் சுத்திகரிக்கப்படும், ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும், கண் பார்வை திறனை அதிகரிக்கச் செய்யும், சரும வறட்சி, சருமத்தில் ஏற்படும் சுருக்கம் போன்றவை நீங்கி சருமத்தை பொலிவாக மாற்றும், தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கச் செய்யும், உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும், கல்லீரல் நோய்களை குறைக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். இவ்வாறு உடலிற்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸ். 2. ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். பேரீச்சை, அத்திப்பழம், பாதாம், முந்திரி, உலர்ந்த கருப்பு திராட்சை இவை அனைத்தையும் சிறிதளவு எடுத்து முதல் நாள் இரவில் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அரைத்து ஜூஸாக செய்து வெறும் வயிற்றில் அருந்தி வரலாம். பாதாம், முந்திரி, பேரீச்சை, உலர்ந்த அத்திப்பழம், உலர்ந்த கருப்பு திராட்சை போன்ற உலர் பழங்கள் மற்றும் விதைகளில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், விட்டமின்கள், தாதுச்சத்துக்கள், நல்ல கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் உடலிற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது. பெண்கள், ஆண்கள், வளரும் குழந்தைகள், கர்ப்பிணிகள் போன்ற அனைவரும் இந்த பானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது எலும்பு, மூட்டுக்கள், தசைகள், நரம்புகள் வலுவடைய உதவும், மூளை செயல்திறன், ஞாபக சக்தியை அதிகரிக்கச் செய்யும், சரும வறட்சி நீங்கும், தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கச் செய்யும், பெண்களுக்கு கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும், உடலில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கும், இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவும். 3. நீராகாரம். முதல் நாள் இரவில் சாதத்தில் நீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் காலையில் அதனுடன் மோர், கல்லுப்பு, சிறிய வெங்காயம் சேர்த்து அருந்துவதே இந்த நீராகாரம். இதில் உடலிற்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. மேலும் இதில் புரோபயாட்டிக்ஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை நிறைந்திருப்பதால் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகரிப்பதற்கு உதவுகிறது. இதனால் இரைப்பை, குடல் சார்ந்த நோய்களை குறைக்கச் செய்கிறது, உடற்சூடு, அல்சர் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது. இந்த நீராகாரத்தை கருப்பு கவுனி அரிசி, சிவப்பரிசி, சீரக சம்பா அரிசி போன்ற பாரம்பரிய அரிசி வகைகளில் செய்து அருந்தி வந்தால் இன்னும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும். 4. புதினா, மல்லி இலை, கறிவேப்பிலை ஜூஸ். வாரத்திற்கு 2 முறை காலை வெறும் வயிற்றில் புதினா, மல்லி இலை, கறிவேப்பிலை சேர்ந்த ஜூஸை அருந்துவது மிக நல்லது. அதற்கு காரணம் இவற்றில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் மருத்துவ குணங்களுமே ஆகும். இந்த இலைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன. இந்த இலைகளை ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து அதனுடன் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து ஜூஸாக செய்து வாரத்திற்கு 2 முறை அருந்தலாம். இதன் மூலம் உடலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகள் வெளியேறி இரத்தம் சுத்திகரிக்கப்படும், உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை பாதுகாக்கும், உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறையும், பசியின்மை, அஜீரணம், வாய்வு தொல்லை நீங்கும், பித்தம் தொடர்பான நோய்களை குறைக்கச் செய்யும், கண் பார்வையை அதிகரிக்க உதவும், உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும், கல்லீரல் சார்ந்த நோய்களை குறைத்து கல்லீரலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும், சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்குவதை தடுத்து சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும். இப்பானத்தில் நிறைந்துள்ள விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும். 5. நெல்லிக்காய் ஜூஸ். விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த அதிக நன்மைகளை தரக்கூடிய பழம் நெல்லிக்காய். நெல்லிக்காயுடன் கறிவேப்பிலை, மல்லி இலை, புதினா, இஞ்சி, மிளகு போன்றவற்றில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஏதேனும் ஓரிரு பொருட்களை சேர்த்து அரைத்து ஜூஸாக செய்து வாரத்திற்கு ஓரிரு முறை காலை வெறும் வயிற்றில் அருந்தி வரலாம். விருப்பப்பட்டால் இதனுடன் மோர், தேன் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம்.
இவ்வாறு இந்த நெல்லிக்காய் ஜூஸை அருந்துவதால் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை பாதுகாக்கிறது, புற்றுநோய் வராமல் தடுக்கிறது, கண் பார்வை திறன் அதிகரிப்பதற்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சிறந்தது. கல்லீரல் தொடர்பான நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவற்றை குறைக்கச் செய்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு உதவுகிறது. மேற்கூறிய இந்த 5 பானங்களை தினமும் ஒன்று என மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.